துக்கத்துடைய காலம் ரொம்ப ரொம்ப கம்மி. துக்கம், பிரச்சனை, போராட்டம், உங்களுக்கு வருகிற நீங்க பார்க்குற போராட்டம், பிரச்சனை, இதோடைய காலம் ரொம்ப ரொம்ப கம்மி. இதோடைய காலம் இப்படியே இருக்க போறதில்லை. இது நீடிக்காது. இது ரொம்ப சின்ன ஒரு டைம் தான். இன்னைக்கு அநேகர் இந்த துக்கம் என்னை விட்டு மாறவே மாறாதுன்னு சொல்லி தற்கொலை பண்ணிடுறாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்காக தற்கொலை பண்ணுவாங்க, எக்ஸாம் பயத்துக்காக. யோசிப்பேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு. அப்போ அது அந்த நேரத்தில் பெருசா தெரியும். அந்த டைம்ல அது பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம் மாதிரி தெரியும். ஆனா அதெல்லாம் மாறக்கூடியது. அது கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் சொல்றாரு, அது கொஞ்ச நேரம்ப்பா, அது மாறக்கூடியது. பாருங்க, இன்னைக்கு அநேகர் எப்படின்னா, இந்த துக்கம் என்னை விட்டு போகவே கூடாதுங்கிறதுக்காக தங்களையே வருத்திக்கிறாங்க, தங்களையே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இது மாறாது, நான் இதை டெய்லி இந்த துக்கத்தை நான் நினைக்கணும் அப்படின்னு தண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாமே ஒருத்தனை அவனை இல்லாம தான் ஆக்குமே தவிர ஜெயிக்க வைக்காது. இன்னைக்கு அநேகர் துக்கத்தில் மடிஞ்சு, சிலர் பார்த்தீங்கன்னா துக்கத்தினால வீட்டை பூட்டிட்டு வெளியே வர மாட்டாங்க. இப்படி துக்கத்தில் இன்னைக்கு ஜனங்கள் தங்களையே வருத்தி கொள்றாங்க. எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாக்கோபு பார்த்தீங்கன்னா இதே போலதான். யோசேப்பு மரித்த செய்தியை கேட்டதுமே யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை, நான் இதே துக்கத்தோடையே நான் சாக போறேன் அப்படின்னு யாக்கோபு சொன்னார். அந்த சூழ்நிலையில யாக்கோபுக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா கர்த்தர் அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி போட்டார். யாக்கோபுடைய முடிவு துக்கமா இல்லை, அவன் சந்தோஷத்தோடு மரித்தான். அல்லேலூயா.